Giriga's summer sale. Buy any AC and get free 2 nights 3 days holiday package. Meriba Paneer Soda. I trust Meriba. 10 ஆக்சுவலாக அவருடைய ஃப்ரெண்டுடைய பையன் கூட ஏதோ சில விஷயம் நடக்குது. இது ஒரு சின்ன பாட்டு தான். குசேலன் படம், அதுதான் சொல்கிறேன். குசேலன் படம் இன் மை லைஃப் எல்லாத்துக்கும் டேர்னிங் பாயிண்ட். வடிவேல் சார் கூட அது ரூமில் சர்டன் சீன்ஸில் இப்படி கொனட்டிட்டு இப்படி எல்லாம் பண்ணும்போது அது அவ்வளோ அழகாக இருந்துச்சு நான் பார்க்கும்போது. அப்போ குசேலனில் கொஞ்சம் எனக்கு அப்படியே பிரச்சனை நடந்தது. ஒரே ஆள்னால எல்லாருக்கும் தெரியும். ஆனால் பான் ஆக்ட்ரஸ் கிடையாது. இன்னொன்று நான் பயங்கர சூப்பர் ஆக்ட்ரஸும் கிடையாது. இப்போ நான் ஒரு வார்த்தை சொல்ல போகிறேன், அதை மியூட் பண்ணணும். நைட் தூக்கம் வரலன்னா போடுவேன். இந்த மாதிரி மனநிலைமையில நான் இருக்கேன். ஏன்னா சவுண்ட் இல்லைன்னா யாரும் நம்மளுக்கு இல்லைன்னு எனக்கு ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருக்கு. 1 லட்சம் வரைக்கும் தரேன், எனக்கு ஒரு வீடு கொடுனா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கிளாமர் ஆர்டிஸ்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வருது. சோனா அவங்களா போங்க, இது ரீசெண்டான ஏரியா. ஸோ திஸ் இஸ் த டெப்த் ஆஃப் மை லோன்லினஸ். பர்சனல் லைஃப் இட் எஃபெக்ட்ஸ் மீ அ லாட். எனக்கு அப்போ தெரியல. கொடுமையாக இருக்குது. கொடுமையாக இருக்குன்னா ட்ரெண்ட் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் சதீஷ். இப்போ நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னா ஆக்ட்ரஸ் சோனா தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மேம். நிறைய இன்டர்வியூஸ் வந்து உங்களோட பார்த்துருக்கோம். எனக்கு என்னென்னா இன்டர்வியூங்கிறத தாண்டி சில விஷயங்கள் அது இன்டெப்த்தாக போயிட்டு இது வரைக்கும் தெரியாத சில விஷயங்களை வந்து இதில் பேசலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான். ஃபஸ்ட்டு சோனா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்ததுன்னு ஒரு காரணம் இருக்கும். அது நிறைய இடத்த சொல்லிட்டீங்க. ஆனால் என்னென்னா இது ஏதோ ஒரு வற்புறுத்தனால வந்தது, இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் பிளான் பண்ணி இப்படி தான் இருக்கணும், என் லைஃப்பை இப்படி தான் நான் செட் பண்ண போகிறேன், இது ரெண்டுத்தில் எது நடந்துச்சு? ரெண்டாவது தான் ஆக்சிடென்ட். ஐ மீன் ஃபஸ்ட்டு தான் நீங்கள் சொன்னது ஆக்சிடெண்ட்டாக வந்தது. இன்ட்ரெஸ்டே இல்லை டில் குசேலன் படம் வரைக்கும் எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. இந்த இண்டஸ்ட்ரி இப்படி அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அப்படின்னு பிடிக்கல. அந்த குசேலன் ஒரு ரஜினி படம்ல, அந்த ரஜினி படம் ஒரு டேர்ன் ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு டே பூஜை அன்னைக்கு ஏவிஎம்மில் கூட்டிகிட்டு போனாங்க. அன்னைக்கு பார்த்து நயன்தாரா வரல பூஜைக்கு. ஸோ அங்கே போய் நான் ஒரு செம்மையாக ஒரு ட்ரெஸ்ஸு போய் நின்னோன்னு ப்ரெஸ்ஸுலேருந்து எல்லாம் ஒரு டென்ஷன் வந்தது. எல்லாரும் என்ன நினச்சாங்க, புதுசாக யாரும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னு. அதுக்கப்புறம் அங்கே சொன்னாங்க இல்லை ஷீ இஸ் பிளேயிங் அன் இம்பார்ட்டன்ட். ஆனால் அன்றைக்கி அந்த ஃபியூ மினிட்ஸ் ஆஃப் அட்டென்ஷன் இருக்குது பாருங்கள், பயங்கரமான எப்படி சொல்கிறது போதை. அந்த போதை எனக்கு தேவைப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் ஸோ ஐ வாண்டட் டு என்ன பண்ணாலும் வாட் எவர் வி ஆர் டூயிங் அதில் நம்ம கொஞ்சமாவது ஒரு பேர் அதில் வாங்கணும். we need to be important at some time அப்படின்றது தோணுச்சு அன்னைக்கு. ஸோ அதனால் அதுக்கப்புறம் வெறி கொண்டு வேலை செஞ்சு அடி வாங்கி பொழைச்சி இன்னும் எவ்வளோ நேரம் சொல்லணும், சொல்லிட்டே இருப்பேன். அடிகள் மட்டும் தான் அதிகமாக வாங்கியிருக்கீங்க. ஏன்னா ஹானஸ்டாக ஒரு விஷயம் சொல்லலாம், கிளாமர் ரோல் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிக ஃபேன் பேஸ் வந்து இருக்கும். எப்போதுமே அவங்க மேலே ஒரு கிரேஸ் இருக்கும். எப்படியாவது மீட் பண்ண முடியுமா, அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும், அவங்க எப்படி க்ரோத் த்ரூ பண்ணுறாங்க, இவ்வளோ விஷயங்கள் இந்த கிளாமர் ரோல் பண்ணுறவங்களுக்கு. நான் ஐ திங்க் ஒரு பிளாக்ல ஒன்று படித்தேன். என்னென்னா பிரதாப் போத்தன் சார் கூட ஒரு மலையாள படம் நீங்கள் பண்ணியிருப்பீங்க, ஓகேவா? அப்போ வந்து என்ன ஃபிக்ஸ் ஆனிச்சுன்னா சோனா வந்து கிளாமர் ரோல் தான் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஃபிக்ஸ் ஆனதா ஒரு அந்த பிளாக்ல இருந்துச்சு. ஆனால் சோனா வந்து வாண்டடாக நான் கிளாமர் தான் பண்ணுவேன் அப்படிங்கிற முடிவில் இல்லை, ரைட்டா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. இன்ஃபேக்ட் நான் இப்போ வாண்டடாக ஒரு 10 வருஷம் கேட்குறேன் கிளாமர் கொடுக்காதீங்கன்னு. அவங்க என்ன சொல்கிறாங்க, கிளாமர் வேணால் பண்ணு, இல்லைன்னா உனக்கு படமே கொடுக்கலன்னு சொல்லிட்டு தான் வீட்டில் உட்காருது. தட் இஸ் ஐ எம் டாக்கிங் அபவுட் ஸ்பெஷலி இன் தமிழ்நாடு. ஓகே, இப்போ மலையாளம் அது இப்போ அந்த மலையாள படம் கூட இப்போ சோனா இஸ் அ கிளாமர் ஆக்ட்ரஸ். அந்த ரோலை பிரதாப் போத்தன் சார் கூட பண்ணது. தே திங்க் கிளாமர் ஆர்டிஸ்ட் டிட் இட். ஸோ ஒரு கிளாமர் ரோல் செலக்ட் பண்ணி அவள் கிளாமராக பண்ணான்னு. ஆக்சுவலாக நான் நல்லா யோசிச்சு பாருங்கள், கேரளாவுடைய ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் என்னது? லைக் அவங்க இது போட்டிருந்த ட்ரெஸ் தானே. மிஞ்சி போனால் ஒரு டவல் சம்டைம்ஸ் போடுவாங்க. அந்த டவலையும் ஃபுல்லாக இப்படியெல்லாம் வைக்க மாட்டாங்க, ஒரு சைடில் தொங்கும், லைட்டாக இப்படி தொங்கும், கரெக்டாக? அந்த ட்ரெஸ்ஸு தான் நான் அதுலேயும் போட்டேன். ஆனால் நான் பண்ணோன்னே அது வேறு மாதிரி ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணுவேன், கடவுள்கிட்ட தான் கேட்கணும், என்னை ஏன் இப்படி பார்த்துச்சுக்கேன்னு. கரெக்டாக இல்லையா? கரெக்ட். நான் சொன்னது நியாயமா? எந்த கதையும் இல்லை நான். திஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங். இப்போ செலக்டட் கிளாமர் ரோல் நீ பண்ண அப்படின்னு நான் என்னை கேட்டிங்கன்னா, சிவபதிகாரம் இஸ் எனக்கு இருந்த அந்த அவர் கிளாஸியாக எடுத்தாரே தவிர இட் இஸ் அ கிளாமரஸ் ரோல். தெரிஞ்சு அதில் போகிறேன். அது ஆக்சுவலாக ஓகே ஃபைன், கதை நல்லா இருக்குது, இந்த ரோல் கரெக்டாக. ஐ மீன் சிவபதிகாரம் இல்லை, சாரி, மிருகம். ஓகே. அடுத்தது சிவபதிகாரம் சாங் தெரியும் எனக்கு.
எனக்கு அந்த டைமில் சண்டைக்கோழி ரிலீஸ் ஆகி விஷால் வாஸ் a ஹியூஜ் ஹிட்டு கரெக்டாக. அடுத்த படம் எனக்கு இது கொடுக்குறாங்க, இது ஓப்பனிங் சாங்னு நான் ஏன் வேணான்னு சொல்ல போகிறேன், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி சில ரோல்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் 10-10 ஆக்சுவலாக தலைவாசல் விஜய் சாருடைய ஒய்ஃப். ஆனால் இந்த பொண்ணுக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்குது சைடில், அந்த அவருடைய ஃப்ரெண்டுடைய பையன் கூட ஏதோ சில விஷயம் நடக்குது. இது ஒரு சின்ன பாட்டு தான். அந்த படம் கதை என்னென்னா, தலைவாசல் விஜய் யாரோ கொண்டாங்க, அவர் வாழ்க்கையில் இருக்கிற 5 பேர் சஸ்பெக்ட், அவங்க அந்த 5 பேருக்கு 5 கதை இருக்குது. ஆனால் என் போர்ஷன் மட்டும் விட்டாச்சுன்னா நான் என்ன பண்ணுறது? அதுவும் அந்த ஒரு ஃப்ரேமு அதை தான் சொல்கிறேன், கடவுளை தான் கேட்கணும். நான் ஏன் இப்படி இருக்கேன்னு எனக்கு தெரியாது, சத்தியமாக தெரியாது. ஏன்னா அந்த ஃப்ரேம் லைக் நீங்கள் என்ன உங்களோட ஸ்டேட்மெண்ட் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, எனக்கு இந்த ஆங்கிள் இப்படி வச்சு எடுத்தாங்கன்னு தெரியும், ஆனால் எல்லாரும் எங்க கேமரா இப்படி இருக்குன்னா இப்படி தான் ஆங்கிள் இருக்குன்னு தெரிய போகுது. அது எப்படி ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு தெரியாமல் இருக்கும்? எஸ், எனக்கு எப்படி சொல்கிறது, இப்போ நீங்கள் என்ன ஈவன் இப்போ இந்த படம் வந்தது ஐ திங்க் 2004 or 2005 தெரியல, எனக்கு ஷுவராக தெரியல. 2004 or 2005 சத்தியமாக எனக்கு தெரியாது. எனக்கு அந்த அளவுக்கான டெக்னிக்கல் நாலேஜ் இல்லை. எனக்கு எப்போத்துலேருந்து நோட் பண்ண தொடங்கினேன், நான் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற ஸ்டேஜில் இன்டெப்த் போனோம். ஆனால் குசேலன் படம், அதுதான் சொல்கிறேன், குசேலன் படம் இன் மை லைஃப் எல்லாத்துக்கும் டேர்னிங் பாயிண்ட். அப்போ தான் எனக்கு தெரியும். அப்போது அந்த வடிவேல் சார் கூட அந்த ரூமில் சர்டன் சீன்ஸில் இப்படி கொனட்டிட்டு இப்படி எல்லாம் பண்ணும்போது அது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நான் பார்க்கும்போது க்யூட்டாக இருக்கு, ஆனால் செக்ஸியாகவும் இருக்கு அப்படின்னு. அப்போ தான் தெரியும், ஓ இப்படி பண்ணால் ஒரு டிஃப்ரெண்ட், இப்படி நின்று மட்டும்தான் பேசணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அந்த மூவி சைடு நோ ஒன் டாட் அஸ். இப்போ சாமி சார் எனக்கு என்ன பண்ணணும்னு கரெக்டாக சொல்லி கொடுத்தாரு. அந்த மாதிரி ஒரு இப்போ ஈவன் சிவபதிகாரன் சாங் ஆல்சோ தோ இட் இஸ் அ சாங் தான், மாஸ்டர் தினேஷ் மாஸ்டருக்கு அடியில் தான் அவரும் பயங்கரமாக எக்ஸ்பிளைன் பண்ணார், கருப்பழனியப்பனும் எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ when they tell us what you have to do, எங்களுக்கு ஃபுல்லாக தெரியும். நான் ஒன்றும் பார்ன் ஆக்ட்ரஸ் கிடையாது, இன்னொன்று நான் பயங்கர சூப்பர் ஆக்ட்ரஸும் கிடையாது. ஐ கேன் சர்வைவ், ஓகே, கொஞ்சம் மூஞ்சி இருக்கு, கொஞ்சம் அப்படியே சர்வைவ் பண்ணிடுவேன். ஸோ ஐ நீட் ட்ரைனிங். ஐ எம் அ டைரக்டர்ஸ் ஆக்ட்ரஸ் ஈவன் டில் டுடே. ஓகே, இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் தனியாக ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்து இது நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, கொஞ்சம் இது ரோல் மட்டும் பண்ணி, சத்தியமாக எனக்கு வராது. எனக்கு ஐ நீட் டு பி டோல்ட் வாட் டு டூ, ஹவு டு டூ. இதில் எனக்கு ஒரு நாள் ஆகும் ஃபுல்லாக அந்த கேரக்டருக்குள்ளே. அந்த டைரக்டர் பாதி நாளுக்கு மேலே தான் இப்போதுலேருந்து இந்த மீட்டர் பிடிச்சிக்கோன்னு வாங்க. எனக்கு இன்னைக்கு வரைக்கும் அந்த பிரச்சனை இருக்குது. ஸோ இட்ஸ் நாட் தட் ஐ டோன்ட் நோ எல்லாம் கிடையாது. அந்த டைமில் அவ்வளோ விவரம் இல்லை. ஆனால் இப்போ நம்ம ஒரு ரீகால் பண்ணி பார்ப்போம்ல, நம்ம இது வரைக்கும் இண்டஸ்ட்ரியில் என்னென்ன படங்கள் பண்ணியிருக்கோம், என்னென்ன ரோல்ஸ் பண்ணியிருக்கோம், லைக் ஜஸ்ட் சோனா அப்படின்னு கூகுளில் போட்டால் என்னென்ன இமேஜஸ் வருது. ஆமாம், வெறும் கிளாமர். அதான் ஹானஸ்டாகவே சொல்கிறேனே, முக்கால்வாசி ஃபோட்டோஸ் வந்து கிளாமர் கிளாமர் கிளாமர். அப்போது சோனா மேலே ஒரு ஸ்டாம்ப்பு தானே இருக்குது. அது எப்படி இருக்கும்? கொடுமையாக இருக்குன்னா எப்படி சொல்கிறது, பர்சனல் லைஃப் இட் எஃபெக்ட்ஸ் மீ அ லாட். எனக்கு அப்போ தெரியல. ஈவன் ஆஃப்டர் மெச்சூரிட்டி வந்து சினிமா பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சு கிளாமர் ஆர்டிஸ்டாக இருக்கு. தேர் வாஸ் ஒரு ஸ்டேஜ் இருந்தது. இந்த குசேலனுக்கு அப்புறம் டைம் எல்லாம் நான் விரும்பி பண்ணேன் அப்போ கிளாமர். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஓகே நம்ம இதை ஒத்துக்கலாம், இந்த பேமெண்ட் எனக்கு வேணும், இந்த மைலேஜ் எனக்கு வேணும், இந்த படத்தில் இருந்தால் இப்படி ஆகும், அப்படி அந்த கேல்குலேஷன். ஆனால் ஒரு படம் பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஓகே இந்த ரோலை இப்படி போய் இப்படி பண்ணி அப்படி ஒரு சீன் வந்தால் கூட நம்ம அது பிடிச்சிடணும், ஸ்க்ரீன் ஸ்பேஸு விரும்பி பண்ண படம்னா அதுதான். ஓகே, ஃப்ரம் அங்கேருந்தே எனக்கு ஃபுல் நாலேஜ் வர தொடங்கிடுச்சு. ஓகே, ஐம் நாட் சேயிங் எல்லாமே தெரியும்னு சொல்ல, ஒரு அளவுக்கு அங்கே எனக்கு ஒரு 20% தெரியும்னா இப்போ நான் நினைக்கிறேன் எனக்கு 80% தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு ஆக்டிங் இஸ் டிஃப்ரெண்ட், ரைட்? பாடி லாங்குவேஜ்லேருந்து உன் ஆட்டிடியூட்லேருந்து எல்லாமே மாறுது தானே. ஸோ அதை தான் சொல்ல வந்தேன். பர்சனல் லைஃப் ரொம்ப எஃபெக்ட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் மேரேஜ், நெக்ஸ்ட் வீடு தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஒரு வீடு எடுக்கிறது. இப்போது ஐ ஹாவ் மை ஓன் ஹவுஸ், அதில் 5 பெட்ரூம் இருக்குது. இப்போ அம்மா அப்பா இறந்துட்டாங்க, புருஷன் இல்லை, பாய் ஃப்ரெண்ட் இல்லை, தங்கச்சி லண்டனில் இருக்குது. 5 பெட்ரூம் வீட்டில் 2 மாடி வீட்டில் நான் என்ன பண்ணுறது? எனக்கு பைத்தியம் ஆகிடும். ஸோ அதனால் ஐ வாண்டட் டு ஷிஃப்ட் அவுட். நான் சொல்கிறது கொஞ்சம் நாளாக போய்ட்டுருக்க ஒரு பிரச்சனை. ஒரு வீடு நான் எடுக்கிறேன், நான் 1 லட்சம் வரைக்கும், என்னுடைய பட்ஜெட் 60 வரைக்கும் வச்சுக்கோங்களேன், 1 லட்சம் வரைக்கும் தரேன் எனக்கு ஒரு வீடு கொடுனா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கிளாமர் ஆர்டிஸ்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வருது, சோனா அவங்களா போங்க, இது டீசெண்டான ஏரியா. புரியல, டீசெண்டான சத்தியமாக சொல்கிறேன். இது எப்படி தெரியுமா, இப்போ ஜாலியாக சிரிச்சுட்டு சொல்கிறேன்,
கடுப்பாய், கோமாய், வெறுப்பாய், சோகமாய் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் இருக்கேன். என் வீடு கொடுங்கடா நான். இல்லை அந்த டைம் இருக்கும்ல, சர்வைவல் டைம்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ நீங்கள் சொன்னது எக்ஸாக்டாக சொல்ல போனால், இப்போ எங்களோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது ஒன்று இருக்கும். வீடு வாடகைக்கு போகும்போது இல்லை வெஜிடேரியன் மட்டும்தான் அப்படிங்கும் போதே ஒரு மாதிரி கடுப்பாகும். என்னடா வெஜிடேரியன், ஸோ ஓகே ஃபைன், அது அவங்களோட டேர்ம்ஸ் அப்படின்னு நம்ம விட்டு. பட் இது கொஞ்சம் டீசெண்டான ஏரியா. எனக்கு வந்தது டைரெக்டாக 2-3 டைம்ஸ், எல்லாரும் சொல்லலை, ஒரு 2-3 பீப்புள், இல்லை இதெல்லாம் கொஞ்சம் டீசெண்டான ஏரியா என்னது அப்படின்னு நான் கேட்கும்போது, இல்லைம்மா இது சினிமா ஏரியா கிடையாதுன்னு மழுப்புவாங்க. சினிமா ஆளுன்னு தெரிஞ்சு தானே அந்த புரோக்கர் மூலியமாக வந்து பார்த்துக்க சொல்கிறாங்க. அப்போ உனக்கு தெரியாதா சினிமா ஆளுன்னு? அங்கே வந்து நின்னோடனே உடனே சினிமாவில் ஆகிடுதா? ஸோ அதான். ஸோ இட் இஸ் ஸ்டூபிட் அண்ட் ஃபன்னி, புரியுதுங்களா? பட் அதான் சொன்னேன், இன்றைக்கி ஸ்டூபிட் அண்ட் ஃபன்னி. ஆனால் இப்போ நான் ப்ரெசென்ட்டாக நான் ஒரு சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் எடுத்து தங்கிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு வீடு வேற எங்கேயாவது வீடு தர மாட்டேங்கிறாங்க. இது எப்போ இது ஆக்சுவலி ஓகே சிரிச்சிட்டு சொல்லியாச்சு. பட் ஆனால் இது வந்து ரொம்ப ஒரு மாதிரி கடுப்பான. இது ஒரே ஒரு பாயிண்ட், இப்படி என்னால் இவ்வளோ பாயிண்ட் கொடுக்க முடியும். ஓகே, அப்போனா நான் இப்படி கேட்குறேன், ஒரு ஆர்டிஸ்டாக சர்வே ஆகிறதுங்கிறது ஒரு கஷ்டம் இருக்கும். கிளாமர் ஆர்டிஸ்டாக போர்ட்ரேட் ஆனதுக்கப்புறம் சர்வே ஆகிறதுல என்னென்ன கஷ்டம் இருக்கும்? அப்படி பார்க்க போனால் என்னென்ன கஷ்டம்? இன்னும் எனக்கு இப்போதைக்கு ப்ராக்டிக்கலாக எனக்கு இந்த கஷ்டம் தான் இப்போதைக்கு. நான் எல்லாத்தையும் தாண்டிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் எப்படி தாண்டினேன்னு சொல்கிறேன். இந்த ஒரு புலம்பல் ஸ்டேஜ் சொன்னேன் தெரியுமா, அதெல்லாம் தாண்டினோன்னே ஒரு ஸ்டேஜுக்கு மேலே யோசித்தேன், ஐயோ கொடுத்தா கொடுங்க, இல்லைன்னா போங்க, கிடைச்சா போவோம். எதுவுமே நடக்கல, ஒரு ஹோட்டலில் போய் தங்க வேண்டியது தான், கம் வர்ஸ் அப்படின்றது ரேஞ்சுக்கு வந்துட்டேன். ஸோ ஆல் திஸ் டசன்ட் மேட்டர் ஃபார் மீ. எனக்கு ஒன்று தான், ஒரு வீடு. எனக்கு என்னென்னா, இப்போ கூட எந்த படம் அவுட்டோர் கேட்டாங்கன்னா நல்ல ரூம் போட்டு கொடுப்பாங்க, ஸ்டார் ஹோட்டல்ஸில் போடுவாங்க. இன்கேஸ் ரொம்ப ஊர் பக்கம்னா நல்ல ஒரு பங்களா பிடிச்சி நல்லா கொடுப்பாங்க. எனக்கு பிடிக்கல. ஐ லைக் ஹோம் ஸ்டே. எனக்கு கிச்சனோட வேணும், எனக்கு அது சமைக்கணும். எனக்கு நான் என்ன சொல்கிறேன், நீ எனக்கு ரூம் பட்ஜெட் எவ்வளோ வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்பேன். சில பேர் 2000 வாங்க, சில பேர் 5000 10,000 வாங்க. நான் சொன்னேன், அண்ணா 1200 நான் அந்த ஹோம் ஸ்டே, ஒரு ரூமு, ஒரு கிச்சனு, ஒரு இன்னொரு இருக்குது, நான் அங்கே தங்கிக்கிறேன். மா என்னம்மா எப்படி ப்ளீஸ்ண்ணா, ஐ லவ் தட், ஐ டோன்ட் லைக் ஹோட்டல். ஒரு வீடு வேணும், வீடு எனக்கு அந்த அட்மாஸ்பியர் வேணும். அங்கேயும் வீடு வேணும், லைஃப்லேயும் வீடு வேணும். ஜோக் அது இல்லை புரியுது. சரி, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு எமோஷன். ஆக்சுவலாக இட்ஸ் எமோஷன். என்னன்னா அது ரெண்டு விதமாக பார்க்கலாம். என்னன்னா வீடு இருக்கும்போது ஓகே, நம்ம கூட அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, அந்த ஒரு ஆறா ஒன்று நம்ம கூட இருக்கும். அதேமாரி நம்ம வீடியா. ஆமாம், இப்போ நான் வரும்போது கேபில் வந்தல, அந்த பையன் எனக்கு ரெகுலராக வருவான். இன்கேஸ் எனக்கு எஸ்பெஷலி டிராஃபிக் டைமில் எனக்கு கேபு பெட்டர். ஏன்னா அந்த சைஸுக்கும் சந்துக்குள்ளே பூந்து போகிறதுக்கும் அதுதான் பெஸ்ட். ஸோ ஐ யூஸ் இம் ரெகுலர்லி. அவன்கிட்ட நீங்கள் இன்டர்வியூ முடிச்சுட்டு கேளுங்க, காரில் ஏறினோன்னே ஒரு மேக்ஸிமம் 30 செகண்ட்ஸ்க்கு மேலே கார் குவாய்ட்டாக இருக்குதுன்னு எனக்கு பைத்தியமாகும். ஸோ உடனே யூடியூப் போடுவேன், ஏதோ ஒரு பாட்டு ஓடிட்டே இருக்கும். இப்போ அவனுக்கு நான் ஒரு லூப்பில் ஒரு பாட்டை போடுறேன், அப்படி ஆகலாம். ஓகே, சேம் வே வீட்டில், இப்போ நான் வீட்டில் இருக்கும்போது கூட மார்னிங் ஐ கெட் அப், நாட் ஈவன் 1 2 3 கை ஆட்டோமேட்டிக்காக போகும், யூடியூப் போடுவேன், ஏதோ ஒரு பாட்டு போடுவேன். அதே மாதிரி நைட் எல்லாம் செட்டில் ஆகிட்டு ஒன்று யூடியூப் போடுவேன். இப்போ நான் ஒரு வார்த்தை சொல்ல போகிறேன், அதை மியூட் பண்ணணும். ஓகே, மறக்காமல் ப்ளீஸ். நைட் தூக்கம் வரலன்னா போடுவேன், ஆட்டோமேட்டிக்காக தூங்கிடும். மியூட் போட்டு விட்டுருக்கடா. அது போட்டால் அந்த வாய்ஸ் கேட்டு அப்பா ஐயோ சாமி தூங்கலாம் இருக்கு அப்படின்னு கரெக்டாக இருக்கும்டா. ஓகே ஓகே, இதில் என்ன புரியுதுன்னா, இது ஏன் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா, இந்த மாதிரி மனநிலைமையில நான் இருக்கேன். ஏன்னா சவுண்ட் இல்லைன்னா யாரும் நம்மளுக்கு இல்லைன்னு எனக்கு ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருக்கு, புரியுதா? ஸோ எனக்கு சைலண்டானா நான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4-5 பேர் இருக்காங்க. இப்படி பேசிட்டே ஒரு பிரேக் எடுப்போம் தெரியுமா, அப்பா அப்படின்னு, டே என்னடா யாரும் பேச மாட்டேங்கிறா, ஏதாவது பாட்டு போட்டு தொலைங்கடா, டே ரொம்ப சைலண்டாக இருக்கா, இப்படி பண்ணுறேன் நான். ஸோ திஸ் இஸ் த டெப்த் ஆஃப் மை லோன்லினஸ். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு வீடு கூட கொடுக்க மாட்டேங்கிறேன்னு நான் என்ன பண்ணுறேன், கஷ்டம்தான். ஸோ அதனால தான் இப்போ லோன்லினஸ் இஸ் ஒரு சிம்பிள் வேர்டுங்க. உங்கள்கிட்ட சொன்னால் ஆமாம்மா எப்போ அது ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவீங்க. அவர்கிட்ட கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை. இன்னொருத்தர்கிட்ட கேட்டேன், ஆமாம் நான் ஒரு 4 நாள் இல்லை 2 நாள் ஃபுல்லாக அழுதேன், அதுதான் லோன்லியஸ்ட் பீரியட் ஆஃப் மை லைஃப். என் லைஃபே அந்த பீரியடில் இருக்குது. ஃபார் த லாஸ்ட் 20 years, 20 years கூட விட்டுருங்க, அப்போ கூட மாற்றி எதுவும் அம்மா இருப்பாங்க, நைட்டு அம்மாட்ட எதுவும் பேச மாட்டேன், இந்த மை லைஃப்பை பற்றி பெருசாக பேசிக்க மாட்டேன். பட் எம்சே எங்கள் அம்மா இருந்தே இப்போ 8 வருஷம். 8 வருஷம் எனக்கு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு எப்போவாது வருஷத்தில் வரும் ஒரு பிரச்சனை,
எனக்கு 24/7 எவ்ரி சிங்கிள் மந்த் த ஃபுல் இயர் அப்படி இருக்கும்போது இப்போ நான் சொல்கிற அந்த மியூசிக்கோ இல்லைன்னா சின்ன சின்ன சேஞ்சஸ் தட் ஐ டூ அதெல்லாம் என்னுடைய சர்வைவல் டாக்டிக்ஸ். அதெல்லாம் இருந்தால் நான் நார்மலாக இருப்பேன். அது இல்லை இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை எனக்கு கொடுமை பற்றணும்னு நினச்சிங்கன்னா ஃபேனு லைட்டு நாட் லைட்டு சவுண்டே இல்லாத ஒரு சவுண்ட் ப்ரூஃப் ரூப்பில் உட்கார வச்சிங்கன்னா என்னால் 2 நிமிஷம் தாங்க முடியாது. பைத்தியம் போயிடுவேன், அழ தொடங்கிடுவேன், கதவோட ஐ கெட் அக்ரெசிவ். ஏன்னா இப்போ நீங்கள் சொன்னனால கேட்குறேன். ஒன்ஸ் ஆமாம் ஒரு 6 months முன்னாடி நினைக்கிறேன் ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸோ சம்திங் ஏதோ ஒன்று போட்டிருந்தீங்க. ரொம்ப வெக்ஸ் ஆகி ரொம்ப உடஞ்சி போட்டிங்க. நான் கேட்டேன் என்ன மேம் ஆச்சு, எல்லாம் ஓகேவா அப்படிங்கும்போது எல்லாம் ஓகே தான்டா, நான் சொல்கிறேன், ஐ வில் எக்ஸ்பிளைன். என்னன்னா என்ன தெரியுமா, வாட் ஐ ஸ்ட்ரகிள் த மோஸ்ட் எக்ஸ்ட்ரீம் ஆக்சுவலாக இன்னைக்கு வரைக்கும் ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம், ஏ சதீஷ் ஹாய் ஹவ் யூ அப்படின்னு சொல்லணும். இல்லைன்னா சதீஷ் இன்னைக்கு நான் ஒரு ட்ரெஸ் போட்டேன் நான் செம்மையாக இருந்துச்சு அப்படி பேசுகிறதுக்கு பர்சனலாக ஆள் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் 1008 பேர் இருக்காங்க. உண்மையாக சொல்கிறேன், ஐ எம் லக்கி தட் வே ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஃப்ரெண்ட்ஸுன்ற பேரில் நான் அவ்வளோ அடி வாங்கியிருக்கேன். அப்போது ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நான் சொன்ன இந்த மாதிரி சின்ன சின்ன இன்னைக்கு ஒன் சைட் ஷோல்டர் ட்ரெஸ் போட்டது ஒரு பாயிண்ட்டாக ஒரு பிரச்சனையில் வரும்போது அப்போ அடுத்த லேடியோ ஒரு கையோ மீட் பண்ணும்போது இவங்கள்ட்ட எல்லாம் சொன்னால் என்னைக்காவது பிரச்சனை வந்தால் அந்த பாயிண்ட் எடுத்து சொல்லிடுவாங்களோ அப்படின்னு ஒரு ஃபில்டர் மைண்ட்லேயே வச்சுக்கிட்டு பார்த்து பேச வேண்டியதாக இருக்குது. ஒன்று, இப்போது இது என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபால்ட்டு கிடையாது, இது என்னுடைய ஃபால்ட், எனக்கு தெரியும். ஆனால் நான் அப்படி ஆகிட்டேன். ஒன்று. ரெண்டாவது, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பிளாபர்ன்னு வச்சுக்கோங்க, இல்லை ஐ ஜஸ்ட் வாண்ட் டு க்ரைன்னு வச்சுக்கோங்க, இல்லை ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டிஸ்கஸ் மை ப்ராப்ளம்னு வச்சுக்கோங்க. இது நான் யார்கிட்ட சொல்கிறது? ஏன்னா மண்டேல மனுஷங்க மேலே இருக்கிற நம்பிக்கை போச்சு. அப்போ நான் என்ன பண்ணுவேன்? ஸோ அகெயின் இது யாருடைய ஃபால்ட்டும் கிடையாது, இது என்னுடைய ஃபால்ட் தான். ஆனால் இது என் ஃபால்ட் எப்படி ஆச்சு? வாங்கின அடி திருப்பி அடிக்க வரும், அதுதான் விஷயம். ஸோ அப்படியே இப்படி போகுதுன்னு வைங்களேன், டாக்டிக்ஸ் வச்சு சர்வைவ் ஆகிட்டு இருக்கேன். பட் ஆனால் சர்வைவ் ஆகிறதுக்கு ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டிங்களே. கண்டுபிடிச்சிட்டே மட்டும் கிடையாது, இப்போ அடுத்தபடி போய் இந்த வாட்டி பாருங்க நிமிஷம் ஒன்லி. நைஸ். இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஓகேவா, இந்த கிளாமர் ரோல் பண்ணும்போது ஒரு கோ ஆர்டிஸ்ட்டோ இல்லை சம்திங் அந்த செட்டில் இருக்கவங்களோ யாரோ ஒருத்தவங்க உங்கள்கிட்ட பேசும்போதே அவங்களோட இன்டென்ஷன் என்ன அப்படிங்கிறத ஓரளவுக்கு உங்களாட்டி கணிச்சிருக்க முடியும், ரைட்டுங்களா? அது ஒரு டைமுக்கு மேலே கண்டினியூஸாக ரொட்டீனாக லைக் ஒரு டார்ச்சராகவோ இல்லை வந்து ஸோ அந்த மாதிரியான விஷயம் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இல்லை ஆக்சுவலாக என்னென்னா ஃபர்ஸ்ட் 2 years நான் இண்டஸ்ட்ரியில் வந்து ஃபர்ஸ்ட் 2 films எனக்கு பிரச்சனையே இல்லை, ஒருத்தர்னாலையும் பிரச்சனை இல்லை. அவ்வளோ சூப்பர் டீம்ஸ் குழந்த மாதிரி பார்த்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இதுதான் சினிமான்னு நினச்சிட்டேன். வா இனிமேல் சினிமா வாழலாம், அதுவும் அன்பு பாசம் பொழிகிறாங்க, அதுக்கு மேலே நான் கொடுப்பேன்டா அப்படின்ற மாதிரி இருந்தேன். 3வது படம் போனேன். ஓகே, பயந்து தெரிச்சு அடுத்த நாளே ஓடி வந்துட்டு ஐ குட் நாட் ஹேண்டில். என்னன்னா இப்படியெல்லாம் கேட்பாங்களான்னு எனக்கு டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்படியெல்லாம் ட்ரை பண்ணுவாங்களா அதை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நாள் ஆச்சு. இதுலேருந்தெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு நான் யோசிக்கல, இதுலேருந்தெல்லாம் எப்படி எஸ்கேப் ஆகிட்டு ஓடலான்றது யோசித்தேன். ஸோ இட் டுக் மீ ஃபர்ஸ்ட் 2 வருஷம் நடிச்சுட்டு ஐ டுக் ஒரு 1.5 year பிரேக். இந்த சென்ஸ் நான் போனேன் ஒரு 6 months கோர்ஸ் ஐ டிட் ஆன் சைக்காலஜி. என்ன ஹியூமன் சைக்காலஜி, ஹவு டு ஹியூமன் சைக்காலஜி அண்ட் பாடி லாங்குவேஜ் அப்படின்னு ஒன்று கற்றுக்கிட்டு எப்படி மனுஷங்களை ஹேண்டில் பண்ணுறது, அது ஒரு பாயிண்ட்டு. அடுத்தது அதே கேப்பில் லண்டனும் போயிட்டு மேக்கப் அண்ட் ஹேர் கற்றுக்கிட்டேன். என்னை கொஞ்சம் ட்ரெயின் பண்ணிட்டு திருப்பி வந்தேன். வந்து கொஞ்சம் வெரி ஈஸியாக இருந்துச்சு. குசேலன் அகேன். அப்போ குசேலனில் கொஞ்சம் எனக்கு அப்படியே பிரச்சனை நடந்தது, ஒரே ஆள்னால எல்லாருக்கும் தெரியும். ஸோ அது உன்னுடைய ஆள் தானே அவரு. இல்லை அதே என்னடா அதுதான் மேம் சொல்ல வரேன். அதுலேருந்து எப்படி மீண்டு வந்தீங்க? ஏன்னா இப்போ 2 விஷயம் இருக்கு. ஓகே, ஏதோ ஒரு அசிஸ்டன்ட் ஆகிட்டோ யாரோ ஒருத்தவங்க பார்க்குறாங்க அப்படின்னா கம்ப்ளைண்ட் பண்ணி இல்லை. ஆனால் ஐ டெல் யூ, இல்லை நான் அங்கேயே ஸ்டாப் பண்ணுறேன். நான் சொன்ன 1-2 விஷயத்தை தவிர உண்மையாக சொல்கிறேன், தமிழ் இண்டஸ்ட்ரியில் நான் அவ்வளோ கஷ்டப்படவே இல்லை. ஓகே, அப்போ எந்த இண்டஸ்ட்ரியில்? மலையாளத்தில் கொஞ்சம். ஓகே, அது எப்படின்னா இங்கே கம்பேர் பண்ணாலும் ஒரு 2-3 விஷயம்னா கூட டேமேஜ்லேருந்து பயம்லேருந்து அவ்வளோ. ஓகே ஓகே, எப்படி சொல்கிறது, நச்சுன்னு அடித்தா நேராக போத்து ஓடிசே இந்த அடி என்ன நெத்திப்பட்டு அடி மாதிரி அங்கே அடித்த அடியில் மிரண்டு போய் அப்படி இருந்தேன். அதே மாதிரி
ஹைதராபாத்தில் கொஞ்சம் ஃபேஸ் பண்ணேன். கன்னடா இண்டஸ்ட்ரி போனேன். விஷ்ணுவர்தன் சார் படம் பண்ணேன். அவங்க உண்மையாகவே சத்தியமாக யாரும் என்னை எதுவும் பண்ணல. ஆனால் எல்லாரும் பார்க்கறதுக்கு அப்படி இருந்தாங்களா, எனக்கே பயம் வந்து அட்மாஸ்பியர் மட்டும் இல்லை, லொக்கேஷன் காலையில் வருவாங்க, குட் மார்னிங்மா வந்து அப்படின்வாங்க. நான் ஹலோ அண்ணா குட் மார்னிங் அப்படின்வாங்க. பார்த்தா அவங்க பாடி லாங்குவேஜே அப்படி. நோ ஒன் மிஸ்பிஹேவ்ட் வித் மீ இன் கன்னடா இண்டஸ்ட்ரி. ஆனால் அவங்க பாடி லாங்குவேஜ், அந்த லொக்கேஷன் 40 கிலோமீட்டர் பார்த்தா ஒரு காடு வரும், அதுக்கப்புறம் பாறை வரும், அதுக்கப்புறம் ரெட் மண் வரும், இத்தனை கலரெல்லாம் இருக்குன்றது அப்போ பார்க்கும்போது வேணாடா நம்மளுக்கு இதுக்கு மேலே சமாளிக்க முடியாது. அது எல்லாத்துக்கும் மேலே மலையாளமோ தெலுங்கு இல்லைன்னா தமிழ் ஆல்சோ ப்ராம்ப்டர் வச்சு ஈஸியாக என்ன வேணாலும் அடிச்சு விடுறது. கன்னடாவில் நான் ட்ரை பண்றேன் வாய் இப்படி பண்ணி பார்க்குறேன் அப்படி பண்ணி பார்க்கவே இல்லை. ஓகே, அதனால நம்மளால சமாளிக்க முடியாது. ஒரு படத்தோட ஒரு வணக்கத்தை போட்டு வெளியே வந்துட்டு அதுதான் ரீசன் மெயின் அங்கேருந்து வந்ததுக்கு. ஓகே, Giriga's summer sale. Buy any AC and get free 2 nights 3 days holiday package. Meriba Paneer Soda. I trust Meriba.